மஹிந்த ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து 24 மணித்தியாலங்களுக்குள்ளே கைது செய்து தூக்கிலிட வேண்டும். அப்போதுதான் இந்த அரசாங்கம் சரியாக கடமைகளை நிறைவேற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புவோம் என்ற அடிப்படையிலே இப்போது சரத் பொன்சேகா இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். மேலும் பிள்ளையான் தொடர்பாக பல உண்மைகளை சட்டமாதிபர் திணைக்களம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு பொலனறுவையிலே உள்ள வதை முகாமிலே அவர் படுகொலை செய்ததை 2 சாட்சிகள் கண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மைகளும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. மேலும் சுரேஷ் சாலே தான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் நோயாளி என்பதை காட்டுவதற்காகவும் ராஜபக்சக்களை காப்பாற்றுவதற்காகவும் நாடகமாடி வருகின்றார் சிறைக்குள்ளே என்ற தகவல்களும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக இப்போது சரத் பொன்சேகா ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் தாங்கள் சாதித்து விட்டோம், தாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம், இந்த நாட்டிலே பல சாதனைகள் செய்து வருகின்றோம், இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்று அரசாங்கம் அரசாங்கம் சொல்கின்றது. ஆனால் அவர்கள் ஒன்றை செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையிலேயாம் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது இந்த விடயத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அவர் சொன்ன விடயம், மஹிந்த ராஜபக்சவை கைது செய்து 24 மணித்தியாலங்களுக்குள்ளே மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியும். இந்த நாட்டிற்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய நன்மை என்றால் 24 மணித்தியாலங்களுக்குள்ளே மஹிந்தவை கைது செய்யக்கூடிய ஆதாரங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே மஹிந்தவை கைது செய்து தூக்கிலே தொங்கவிட வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றது என்பதை நாங்கள் நம்புவோம், எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே சரத் பொன்சேகா இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஊழல்வாதிகள், பல குற்றங்களை செய்தவர்கள், மக்கள் இந்த நிலை வீழ்ச்சி நிலைக்கு காரணமே அந்த ராஜபக்சக்கள் தான். அதிலே தலையாரியானவர் மஹிந்த ராஜபக்ச, அவர் தூக்கிலிடப்பட வேண்டியவர் தான் என்ற அடிப்படையில் இப்போது சரத் பொன்சேகா கொதித்தெழுந்திருக்கின்றார். சரத் பொன்சேகாவுக்கு மஹிந்த மீது கடும் கோபம் இருக்கின்றது. காரணம், ஜனாதிபதி தேர்தல் 2011 நிறைவடைந்தவுடன் மஹிந்த தரப்பு வெற்றி பெற்றவுடன் செய்த முதல் வேலை சரத் பொன்சேகாவை கைது செய்து சிறையடைத்ததுதான். காரணம், அவரிடம்தான் பல உண்மைகள் இருக்கின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சக்கள் தொடர்பாக இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற பல மோசமான விளைவுகள் தொடர்பான பல உண்மைகள் சரத் பொன்சேகாவிடம் தான் இருக்கின்றது. அப்படி அது வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே சரத் பொன்சேகாவை தூக்கி சிறையிலே போட்டிருந்தார்கள். கடுமையாக அவர்தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த, அதாவது யுத்த வெற்றி நாயகன் என்று மஹிந்தவை சொல்கின்றார்களாம். ஆனால் நான் தான் யுத்த வெற்றி நாயகன் என்பதைத்தான் பல தடவைகள் சரத் பொன்சேகா சொல்லி வருகின்றார். அந்த கோபம்தான், குறிப்பாக தன்னை பழிவாங்கி விட்டார்கள், அத்தோடு பல உண்மைகள் சரத் பொன்சேகாவிடம் இருக்கின்றது என்பது தெரிந்ததுதான். காரணம், ஒரு இராணுவ தளபதியோடு இந்த யுத்த குற்றங்கள் இடம்பெற்றது சார்ந்தும் யுத்தத்திலே செய்ய வேண்டிய நகர்வுகள் சார்ந்தும் ஒரு இராணுவ தளபதியோடு ஜனாதிபதி என்ற அடிப்படையிலும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையிலும், அத்தோடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டா இருந்தார், அவரும் பல தடவை உரையாடி இருப்பார்கள். எனவே அது சார்ந்த பல உண்மைகள் இந்த சரத் பொன்சேகாவிடம் இருக்கின்றது என்று தெரியும். அவர் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனை வெளியிட்டு வருகின்றார் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். அந்த சரத் பொன்சேகா தான் மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கின்றார், மஹிந்தவை கைது செய்து தூக்கிலிட்டால் தான் இந்த அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுவரையில் இந்த அரசாங்கம் நாங்கள் நாட்டை கட்டியெழுப்பி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் பிள்ளையான் தொடர்பாக பல விடயங்களை இந்த சட்டமாதிபர் திணைக்களம் இப்போது வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையான் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்திருந்தார். தன்னை பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிள்ளையான் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது ஒரு நாட்களுக்கு முன்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாம். 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உதயகம்மன்வல மற்றும் இன்னும் ஒரு சட்டத்தரணி பிள்ளையான் சார்பிலே முன்னிலையாகி இருக்கின்றார்கள். அதோடு சட்டமா அதிபர் வழக்கு தொடுனர் சட்டமா அதிபர் சார்பிலே மேலதிக மன்றாடியார் நாயகமும் முன்னிலையாகி இது சார்ந்து கடும் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. பிள்ளையானுடைய இந்த மேல்முறையீடு, குறிப்பாக தன்னை தடுத்து வைத்திருப்பது அடிப்படை உரிமை மீறல் என்ற அடிப்படையிலே பிள்ளையான் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பல உண்மைகளை சட்டமாதிபர் திணைக்களம் முன்வைத்திருக்கின்றது. மேலதிக மன்றாடியார் நாயகம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். என்னவென்று பார்க்கின்ற போது, பிள்ளையானை தடுத்து வைத்திருப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சார்ந்தும் அவர் அங்கே வைத்து கொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் சார்ந்தும் பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. இது சார்ந்து விசாரணைகள் நடத்துவதற்காகத்தான்
பிள்ளையானை தடுத்து வைத்திருக்கின்றோம் என்ற உண்மையை சொன்னது மாத்திரமல்லாமல் இது சார்ந்த குற்றப்பத்திரிகையை மிக விரைவிலே தாக்கல் செய்ய போகின்றோம் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை சொல்லியிருக்கின்றார். இந்த பொலனறுவை பகுதியிலே செவனப்பிட்டி என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே ஒரு வதை முகாம் இருந்ததாம். அந்த வதை முகாமிலே பிள்ளையானுக்கு எதிரானவர்கள் தங்களுக்கு அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிரானவர்களை கொண்டு போய் இந்த பிள்ளையான் குழு கடும் சித்திரவதைகள் செய்து படுகொலை செய்திருக்கின்றதாம். அவர்களை கடுமையாக வதைத்து கொலை செய்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற அடிப்படையிலும் செய்திகள் இப்போது வெளியாகி இருக்கின்றது. அந்த சட்டமாதிபர் திணைக்களம் சொல்லி இருப்பதாக ஐபிசி தமிழ் ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதை நேரிலே கண்ட 2 சாட்சியங்களும் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்திற்கு மூவரடங்கிய நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக பெரும் வாத பிரதிவாதங்களாக செல்கின்ற போதுதான் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அத்தனை அறிக்கைகளையும் அல்லது அத்தனை சமர்ப்பணங்களையும் எழுத்து மூலமாக உடனடியாக தாருங்கள், 22ஆம் திகதிக்கு முன்னர், இந்த மாதம் 22ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பிள்ளையானுடைய வதை முகாம், செவனப்பிட்டி வதை முகாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக பொலனறுவையிலே அமைந்திருக்கின்ற செவனப்பிட்டி வதை முகாமாம். இந்த வதை முகாமிலே தான் பல சித்திரவதைகளும் கொலைகளும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை ஆதாரமாக இப்போது சட்டமாதிபர் திணைக்களம் முன்வைக்கின்றது என்றால் இது ஒரு மிக பெரும் விடயம். அதிலும் பல சாட்சியங்கள், 2 நேரிலே கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றது என்ற உண்மைகளையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் பிள்ளையானுக்கு எதிராக மிக பெரும் கழுத்து பிடிபட்டு விட்டது என்பது மாத்திரம் தெரிகின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலே, இந்த சுரேஷ் சாலேவை சூழவுள்ள பலர், குறிப்பாக உதயகமன் பல ராஜபக்சக்கள் தரப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மிக பெரும் நாடகத்தையே அரங்கேற்றுகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். பயங்கரவாத தடை சட்டத்திலே இன்றளவும் 20 வருடங்கள் கடந்து 30 வருடங்கள் என்று பல தமிழ் அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படாத வேதனைகளும் இல்லை, துன்பங்களும் இல்லை. அவர்கள் அந்த அளவுக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் பலிகளையும் அனுபவித்து உள்ளே இருக்கின்றார்கள். ஆனால் யாரும் மனநலம் பாதிக்கப்பட்டார்கள் என்று எங்கும் தகவல் கிடைத்ததில்லை. அதேபோன்று சிங்கள கைதிகள் கூட பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்திருந்திருக்கின்றார்கள். அவர்களும் மனநலம் பாதித்ததாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை பலர் மீது பிரயோகித்து பலரை கைது செய்திருந்த சுரேஷ் சாலே இப்போது நாடகமாட ஆரம்பித்திருக்கின்றார். மனநலம் பாதிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் இதுதான் மிக பெரும் விடயம். அதுவும் உயரிய அதிகாரி, உயரிய பதவி நிலையில் இருந்தவர், முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர், முன்னாள் அரச புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர், எவ்வளவு பெரிய தந்திரோபாயியாக இருப்பார். அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாம், சிறையிலே இருக்கின்றார். அதுவும் வெறுமனே 1 வருடங்கள் கூட ஆகவில்லை. வெறுமனே கடந்த 2ஆம் மாதம் தான் கைது செய்யப்பட்டார். இப்போது மிஞ்சி போனாலும் 4 மாதங்கள் கூட முடியவில்லை. அதற்குள்ளே அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாம். இதற்குத்தான் இப்போது கடுமையாக இந்த மக்கள் போராட்ட முன்னணியினுடைய மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கின்ற வசந்த முதலிக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக அந்த போராட்ட காலங்களே அவர் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்திற்கு பொறுப்பாக இருந்த போது முன்னின்று செயற்பட்டிருந்தார். அவரும் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தது தெரிந்ததுதான். அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்களும் சிறை வைக்கப்பட்டிருந்தோம், எங்களையும் கடுமையாக வதைத்திருந்தார்கள். அப்போது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் எங்களையும் கடுமையாக வதைத்திருந்தார்கள், எந்த வசதிகளும் இல்லாத சிறைகளிலே அடைத்திருந்தார்கள். ஆனால் இந்த சுரேஷ் சாலே வசதிகள் கொண்ட சிறையிலே தான் அடைக்கப்பட்டிருக்கின்றார். காரணம் அவர் உயரிய அதிகாரி என்பதனால். ஆனாலும் அவர் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக பெரும் நாடகம். 300 பேர் வரையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ராஜபக்சக்கள் தரப்பை காப்பாற்றுவதற்காகவும் தான் இந்த சுரேஷ் சாலே நாடகம் ஆடுகின்றார். எனவே இந்த அரசாங்கம் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் போராட்ட முன்னணியினுடைய மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கின்ற வசந்த முதலிகே ஊடக சந்திப்பின் போது, குறிப்பாக மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கடும் கோபம் கொண்டு எழுந்திருக்கின்றார் திலீப பீரிஸ், அதாவது நீதிமன்றத்தில். ஏன் எதற்காக என்றால் சுரேஷ் சாலே விடயம் சார்ந்து. சுரேஷ் சாலேவுக்கு மன அழுத்தமாம், அதிர்ச்சிக்கு பிந்திய மனச்சோர்வு வந்து விட்டதாம், சுரேஷ் சாலே மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாராம், இவர் மிக விரைவிலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலேயாம் இந்த நீதிமன்ற மருத்துவ அதிகாரிகள் குழு அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற நீதிமன்ற அமர்வின் போது தகவல்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், அறிக்கைகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இது கடும் வாத பிரதிவாதங்கள் செல்கின்ற போதுதான், நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது 4ஆம் தேதி. இதன் போது கடும் வாத பிரதிவாதங்கள் செல்கின்ற போதுதான் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்ந்து மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் கடுமையாக கொந்தளித்திருக்கின்றார்.
அதாவது சுரேசாலே நாடகம் ஆடுகின்றார். எட்டு தீவிரவாதிகளை இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான தீவிரவாதிகள் 8 பேரை கையாள தெரிந்த சுரேசாலே சிறைக்குள்ளே வரும் 4 மாதங்களிலே மனநலம் பாதிக்கப்படுகின்றாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை திட்டமிட்டு செய்ய தெரிந்த சுரேசாலேவுக்கு மனநல பாதிப்பா என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது மிக பெரும் நாடகம், இதை அம்பலத்திற்கு கொண்டு வருவோம் என்பதை இப்போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்ந்து மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் கடுமையாக கொந்தளித்திருக்கின்றார். இது சார்ந்து அவர்களும் சமர்ப்பணங்களை செய்கின்ற போது, அதாவது சுரேசாலேவை வெளியே கொண்டு வர வேண்டும், அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் நீதிமன்றத்திலே சுரேசாலை தரப்பு வாத பிரதிவாதங்களை முன்வைத்தாலும் சட்டமாதிபர் திணைக்களமும் அதற்கு எதிரான வாத பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம் எதிர்வருகின்ற 10ஆம் திகதி நீதிமன்றத்திலே குறிப்பாக சுரேசாலேவுக்கு மருத்துவ அதிகாரிகளால் அல்லது மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட போகின்றதாம். இதுதான் இப்போது நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற உத்தரவு. அவரை நீதிமன்றத்திலே நீதிபதியினுடைய பார்வைக்கு முன்பாகவே பரிசோதனை செய்து அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த திரைப்படங்களிலே வருகின்ற பாணிதான், அதாவது கொலையை செய்துவிட்டு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையிலே சான்றிதழ்களை மருத்துவரிடம் பெறுவார்கள். இது திரைப்படங்களிலே மாத்திரம் நான் பார்த்தோம். இப்போது சுரேசாலே அதை கையிலே எடுத்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டு என்றால் இனி அவரிடம் விசாரணை கூட நடத்த முடியாது, அவரை அணுகக்கூட முடியாது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள். குறிப்பாக மனச்சோர்வு மன அழுத்தத்தால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டார் என்றால் அவர் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார் சிறைச்சாலைக்குள்ளே. அவரை சிறைச்சாலையை விட்டு வெளியே கொண்டு வந்து மருத்துவமனையிலே வைக்க வேண்டும். எனவே அவரிடம் எந்த விசாரணைகளையும் மேற்கொள்ள தடை விதிக்கப்படும் நீதிமன்றத்தினால். அவரை அணுகி அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். எனவே இப்படியான விடயங்களை செய்வதற்கு தான் சுரேசாலே இப்போது மிக பெரும் நாடகம் ஒன்றை அரங்கேற்றுகின்றார் என்பது தெரிய வருகின்றது. எனவே பல உண்மைகள் இப்போது வெளிவர ஆரம்பித்து விட்டது. சுரேசாலேவுடைய வாயாலே கூட கோட்டாபய ராஜபக்சவை பற்றிய உண்மைகள் வெளிவந்ததன் காரணம்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த கோட்டாவுக்கும் மேலும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாது என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கும் உத்தரவு வழங்கி இருக்கின்றது நீதிமன்றம். குறிப்பாக கோட்டை நீதவான் பசான் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இது யாருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்றால் இந்த சுரேசாலேவனுடைய வாக்குமூலம். இப்போது சுரேசாலே தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதென்றால் தான் சொன்னதும் மனநல பாதிப்பால் வந்த உண்மைதான் என்பதை நிறுவுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே சுரேசாலேக்கு இந்த மனநலம் பாதிக்கப்பட்டது, மண்டை கலண்டு விட்டது என்று சொல்லி அறிக்கை கொடுத்தால் எல்லாம் தவிடு பொடி ஆகிவிடும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது மிக பெரும் கேள்விக்குறி. அத்தோடு அவரிடம் மேலும் வாக்குமூலங்கள் பெற முடியுமா என்பது மிக பெரும் கேள்விக்குறி. அவர் நல்ல ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார், மனநல பாதிப்பு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வருகின்ற 10ஆம் திகதி எப்படி காய் நகர்த்த போகின்றார்கள் இந்த ராஜபக்சக்கள் தரப்பு. ஒருவேளை இந்த சுரேசாலேவை பிணையிலே விடுவித்தாலோ அல்லது சிறைச்சாலை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றாலோ அவரும் கபில சந்திரசேன ரங்க ராஜபக்ச போன்று தற்கொலை செய்து கொள்ளலாம் அல்லது உயிரிழந்து போகலாம். மர்மமான முறையிலே அவரும் உயிரிழந்து போகலாம். அந்த விசாரணை பல வருடங்களாக இந்த அரசாங்கம், இந்த அனுர அரசு கடந்தாலும் அந்த விசாரணை சில வழியில் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான எந்த தீர்ப்பும் கிடைக்காது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இங்கு இவருக்கும் பிணை வழங்கி இந்த சட்டம் கோட்டை விடுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மிக பெரும் குற்றவாளியை தப்ப விட்டதாகத்தான் அர்த்தமாக இருக்கும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.